நம்ம பேராவூரணிக்கு ஒரு பொன்னான நாள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆல்ரெடி நமக்கு 400 மீட்டர் ட்ராக் இருந்தாலும் இது ஓப்பனில் திறந்த வெளியில் ஒரு பாதுகாப்பு இல்லாமல் இருந்தது. இது இந்த சிறு விளையாட்டு அரங்கம், அதாவது மினி ஸ்டேடியம் எங்களுக்கு இந்த ஊராட்சி பேராவூரணி சட்டமன்ற தொகுதிக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதற்காக எங்களது பள்ளியின் சார்பாகவும், அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியின் சார்பாகவும், ஆசிரியர்கள் சார்பாகவும், விளையாட்டு உடற்கல்வி ஆசிரியர் சார்பாகவும், மாணவ மாணவிகள் சார்பாகவும் திரு மாண்புமிகு முதல்வர் சார் அவர்களுக்கும், துணை முதல்வர் திரு உதயநிதி சார் அவர்களுக்கும் அதற்கு முன்னேற்பாடாக இருந்து ஒரு 3 ஆண்டு காலமாக இந்த விளையாட்டு திறல் இங்கே வர மினி ஸ்டேடியம் அலாட்மெண்ட்டிலிருந்து அதுக்கான சாங்ஷன் நிறைய ஒரு சட்ட சிக்கல் எல்லாமே சரி பண்ணி இப்பொழுது அடிக்கல் நாட்ட உள்ளார்கள். எனவே இந்த நிகழ்வுக்கு பெருந்துணையாக இருந்த இந்த பேராவூரணி சட்டமன்ற உறுப்பினர் திரு அண்ணன் அசோக்குமார் அவர்களுக்கும் இந்த தருணத்தில் மிக்க நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பட்டதாரி ஆங்கில ஆசிரியர். இந்த பள்ளியில் கிட்டத்தட்ட ஒரு 19வது வருஷமா நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இந்த பள்ளி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பள்ளி. அந்த வரலாற்று சிறப்புமிக்க பள்ளியில் முக்கியமான விஷயம் ஸ்போர்ட்ஸ் தான். ஸ்போர்ட்ஸுக்கு ரொம்ப பேர் போன பள்ளி அப்படின்னு சொல்லலாம். இந்த ஏரியாவிலேயே மிகப்பெரிய கிரவுண்ட், அது 400 மீட்டர் ட்ராக் உள்ள பள்ளியை எங்கள் அரசாங்கல் மேல்நிலைப் பள்ளி, அதாவது தஞ்சாவூர் மாவட்டத்தில் பேராவூரணி தொகுதியில் உள்ள பள்ளி இது. இது பார்த்தீங்கன்னா பல விளையாட்டு பிளேயர்ஸை உருவாக்கியிருக்கு. நிறைய விளையாட்டு பிளேயர்ஸ் இதுலேருந்து உருவாகியிருக்காங்க. இதில் மாநில அளவுலையும் சரி, தேசிய அளவுலையும் சரி. இப்போ நம்ம ஸ்கூலில் ஒலிம்பியன் சுப்பிரமணியன் படித்த பள்ளிக்கூடம் இதுதான். அவர் ஒலிம்பியனா இருந்து பல்வேறு வெற்றிகளை குறித்திருக்காரு. அத்லட்டா இருந்து அவரு பிராக்டிஸ் பண்ண கிரவுண்டு தான் இது. அப்படிப்பட்ட இந்த கிரவுண்டு இன்னைக்கு நமது மாண்புமிகு முதல்வர் அவருடைய சீரிய முயற்சியின் காரணமாகவும், மற்றும் நமது விளையாட்டுத்துறை அமைச்சர் மற்றும் துணை முதல்வர் சார் அவருடைய முயற்சியின் காரணமாகவும், மற்றும் நமது சட்டமன்ற உறுப்பினர் நம்ம என் அசோக்குமார் சார் அவங்களுடைய மூலமாகவும் இன்னைக்கு இது மினி ஸ்டேடியமா இப்போ இது சாங்ஷன் ஆகி இப்போ வேலை இன்னைக்கு ஆரம்பிக்க இருக்கிறாங்க. இன்னைக்கு அதுக்கான பூமி பூஜை இன்னைக்கு போடுறாங்க. இந்த தருணம் எங்களுக்கெல்லாம் உண்மையிலே மகிழ்ச்சியான தருணம். ஏன்னா எங்க பள்ளி வருஷம் ஏதாவது ஒரு மாநில அளவுலையோ அல்லது டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையோ பிளேயர்ஸ் போய்கிட்டே இருப்பாங்க. இப்போ கூட சிஎம் டிராபி நடந்ததுல கபடியில் கிட்டத்தட்ட 125 டீம் என்னமோ போனப்போ 125 டீம்ல எங்க பள்ளிக்கூடத்து மாணவர்கள் தான் கபடியில் ஃபர்ஸ்ட் வந்தாங்க. அந்த மாதிரி ஒர்த்தபுளான பிளேயர்ஸ் உருவாக்கக்கூடிய பள்ளி. அதுக்கு முக்கியமா எங்க கிரவுண்ட் அந்த மாதிரி கிரவுண்ட் இது. எல்லா வகையிலையும் இது மாணவர்களை விளையாட்டு பிளேயர்ஸ் உருவாக்கிக்கிட்டே இருக்கு. அது அந்த வகையில நாங்க இப்போ இந்த மினி ஸ்டேடியம் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை தருது.